ஓம் நமோ நாராயணா. இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவங்க அனைவருக்கும் பெருமாளுடைய அருளால இனி வருகின்ற காலங்கள் அனைத்துமே இனிய நாட்களாக மாறட்டுங்க. இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா, இனி வருகின்ற காலங்களில் சிம்ம ராசி நண்பருக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்கு, உங்களுக்கான நற்பலங்கள் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வாக்கின்படி இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. இது வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டங்களை இருந்து விடுபட இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதங்களில் அமைஞ்சிருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசில சூரியனும் புதன், கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயின்னு, சுகஸ்தானத்துல சந்திரனு, கலசரஸ்தானத்துல சனின்னு, ராகுன்னு, லாபஸ்தானத்துல குருவுன்னு, அயனசைன போகஸ்தானத்துல சுக்கிரன்னு கிரக நிலைகள் வலம் வர போகுதுங்க. இந்த கிரக நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்க போகுது. தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியுங்க. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடும். ராசில குரு இருப்பதன் மூலம் ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நாட்டம் அதிகரித்திடும். தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய தொடங்குங்க. பழைய பாக்கிகளை வசூலித்து முடிப்பீங்க. பணியாட்கள் மூலம் நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பெறுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து நீங்க மேல் அதிகாரியுடைய பாராட்டுகளை கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் இனி சுமூகமான நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல நிச்சயம் கிடைத்திடுங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை ஒப்பந்தங்களை எடுப்பதில் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வையும் வெற்றியையும் தேடித்தருங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க. பெற்றோரர் ஆசிரியர் பாராட்டுகளை கேட்டு மனம் மகிழ்வீங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய பெருமாளுக்குன்னு இந்த ஒரு பரிகாரம் தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் அந்த பெருமாளுடைய அருளால வருகின்ற நாட்கள் இனிமையாக மாறுங்க. இதற்கு நீங்க என்ன செய்யணும்னா புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரம் செய்யணும். நீங்க புதன்கிழமையில பரிகாரத்தை தொடங்குவீங்க. காலையில எழுந்துட்டு சுத்தமாக குளிச்சு முடித்துட்டு வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய உங்க பெருமாள் படத்திற்கு பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வச்சிருங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா வாசனை மலர்கள் வைத்து அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றணும். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த மலர்களையும் தாமரை பூ, துளசி போன்றவற்றை வாங்கி தருவது ரொம்பவே நல்லதுங்க. அதோடு இன்னொரு விஷயம், இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் தான் மாவிளக்கு தீபங்க. இந்த மாவிளக்கு தீபம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பச்சரிசி மாவிளை தயார் செய்து வச்சு அதனுடன் வெல்லம் கலந்து தான் நீங்கள் மாவிளக்கு தயார் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு எதிராக ஒரு இடத்துல சுத்தமாக மஞ்சள் தடவி அதற்கு மேலே தாங்க நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கணும். பிறகு என்ன பண்ணுனா ஒரு வாழை இலையை எடுத்து வச்சு அதை மேலே நீங்கள் தயார் பண்ணி வச்ச 2 மாவிளக்கையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, வெற்றிலை, வாழைப்பழம் வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யணும். நீங்க கற்பூரத்தின் போது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ரொம்பவே நல்லது பெருமாள் வழிபாட்டுக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அந்த பெருமாளை வணங்கி கொண்டு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாட்டு பாருங்க. தொடர்ந்து இந்த வழிபாட்டை மனம் தளராம 9 வாரங்கள் நீங்க செய்து வர பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த பெருமாளுடைய அருளால உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் நீங்கி நீங்க வைத்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறிடுங்க. தொடர்ந்து இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்துல எல்லா வகையிலும் நன்மைகளை பெற வேண்டும்னா பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்க ராசியில இருப்பதை விட தொலைதூரத்துல இருக்க உங்க கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் விடமாக அமைய போகுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரிடம் பகிர்வதை தவிர்த்துக்கோங்க. பொறுமையாக இருப்பது தாங்க நல்லது. குலதெய்வத்தை நீங்க மனதார இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்வது உங்களை பிரச்சனைகளை இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. பணவரவு பொறுத்தவரை நன்றாக தாங்க இருக்குது. அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதாலும் நல்ல காலகட்டம் தாங்க இது. 1.5 ஆண்டு காலத்துக்கு அஷ்டம சனி செயலாற்றுவதால எதிர்மறையான விஷயங்கள் தெரிந்தாலுமே சமாளித்து நீங்க முடிப்பீங்க. அடிக்கடி நல்ல பயணங்களை செல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு நீங்க முயற்சிகள் செய்யலாம். மன அழுத்தம் இருக்கும் என்பதால ஜீரண உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருங்க. லிவர், கிட்னி போன்ற ஸ்டேட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மந்திரங்களை கேட்பது பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அனுமன் சாலிசை கேட்பது மனபாரம் உங்களுக்கு குறைய உதவியாக இருக்கும். துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது தாங்க உங்களுக்கு நன்மையை அளிக்கும். செலவுகள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கேற்றவாறு வருமானங்கள் இருக்க போகுதுங்க. பெரிய சொத்து சோதனைகள் எதுவும் இருக்காது. மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகுதாங்க 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவதால குருவின் பார்வையால இருப்பதாலும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலிக்க தொடங்குங்க. நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைத்திடும். தெற்கு திசையில இருந்து லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. துணையுடன் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல தவறான வார்த்தையை பிரயோகிப்பது உங்களுக்கு பிரச்சனை தாங்க உண்டாகும். உங்களுடன் இருக்கக்கூடிய உறவுகளால ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காணப்படுங்க. சிம்மராசிக்காரர்கள் விநாயகரை மனதார நீங்க வழிபட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவாரு. உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்து முடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்க. இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நன்மை தாங்க உங்களுக்கு. அடுத்தவருக்கு உதவுதல ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. எதிர்பார்த்தால செலவுகள் கூட ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க. பணவரத்து கூடுதலாக இருக்க போது காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறிடுங்க. விற்பனை அதிகரிக்க தொடங்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காணுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க புத்து சாதிரத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து அதற்கான பாராட்டியும் பெறுவீங்க. பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளை குடும்பத்தோரோடு நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய தொடங்கும். குழந்தைகளுடைய செயலால நீங்க பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உறவுகளை நாடி வருவங்களுக்கு நீங்க தேவையான உதவிகளை செய்வீங்க. திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையில உங்களுக்கான ஆதரவு உண்டாகும். கட்சி மேல் மட்டத்தில் பொறுத்தவரை அலைக்கழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினுடைய படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடுதலாக கிடைத்திடுங்க. நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க இது. உங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சக மாணவருடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க. கல்வியில அதிக கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நட்சத்திரம் பலன்களாக மகா நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் பொறுத்தவரை வீண் மனக்கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாங்க. எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்படலாம். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது. வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் உண்டாகிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் கடின உழைப்புமே உங்களை முன்னேற்றக்கூடிய வழியை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்திடுங்க. நீங்க எதை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செய்வது தாங்க நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டாகிடும். குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம். ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ளுங்க. ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் பொறுத்தவரை துணை நடிகர்களை ஏற்ற காண்பார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த போட்டிகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு முன்னாடி யோசிப்பது தாங்க நல்லது. கடன் விஷயங்கள கவனமாக இருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதற்கு பின்னதாங்க உங்க கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடுங்க. விருந்தினுடைய வருகையால செலவுகள் கூடலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. வாகனங்களால செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்க பொருட்கள் திருடு போக வாய்ப்பு இருக்குது. கவனமுடன் தேவைகளை பூர்த்தி செய்துக்கோங்க. புதிய ஒப்பந்தம் மூலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி காண்பீங்க. புகழும் விருதுகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருங்க. எழுத்து பணியில இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளைக்காமல் பணியை நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். ஷூட்டிங் விஷயமாக அலைச்சலும் அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடைய நேரலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து சிவனையும் நந்தீஸ்வரையும் வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் சுகமமான முடிவு ஏற்படுங்க.
குடும்பத்தில் அமைதி இதனால் ஏற்படும். இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவங்க சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.